விஜய் வந்து ஒரு திருப்பாச்சியிலையோ ஒரு சிவகாசியிலையோ ஒரு தெரியலையோ தெறிக்க விட்டு கிரிமினல்ஸ் அடிச்சாருன்னா ஒரு நல்ல அபிப்பிராயம் எடுத்தார். அப்போ விஜய் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வந்து போடுற ஆட்கள் எப்படி இருக்கணும்? சமூகம் வந்து சீர்திருத்தம் செய்கிற நல்ல ஆட்கள் நம்ம மேலே கொண்டு வரலாம்டா. ஏன் நான் விஜயோட ஆள். இப்போ எந்த கிரிமினல்ஸை போட்டு அடித்து கொன்னீங்களோ தெரியலையோ சிவகாசின்னு திருப்பாச்சியும் அதே மாதிரி கிரிமினல் ரெக்கார்டோட 40% 35% கிரிமினல் ரெக்கார்டோட கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கோ மற்ற இத்து போன பார்ட்டிஸ்க்கு என்ன வித்தியாசம்? அது வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஒரு ஃபால்ட் நான் வந்து ஒரு தப்பு சொல்லுவேன். ஓகே, எவ்வளவோ ஆட்களுக்கு விஜய்னா எல்லாம் ஓடி வராங்க லட்சக்கணக்கான. ஒரு நல்ல ஒரு சல்லடை மாதிரி போட்டு சாரிப்பா உனக்கு வந்து 5-6 கொலை கேஸ் இருக்குது, உனக்கு ரேப் கேஸ் இருக்குது, உனக்கு வந்து இந்த மாதிரி கேஸ் உனக்கு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா இப்போ எங்கள் விஜயன்னா வருவார், பெண்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சி லட்சக்கணக்கான பெண்கள் விஜய்க்காக சுற்றி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் அவங்க அத்தை பாட்டிக்கிட்டையும் அவங்க பாட்டி தாத்தாக்கிட்டையும் நீங்கள் விஜய்க்கு தான் ஓட் போடணும், விசிலுக்கு தான் ஓட் போடணும்னு சொன்ன பெண்களுக்கு நீங்கள் பண்ண ஒரு அநீதியாக இருக்காது. அந்த பெண்களுக்கு திருப்பி ரேப் பண்ணவன் கை எடுத்தவன் கொலை பண்ணவனை கொண்டு வந்துட்டு பரவாயில்லப்பா நீ இருந்துக்கோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஸோ தயவு செய்து எதுக்காக நான் சொல்கிறேன்னா, திருப்பி பை எலெக்ஷன் வரும். ஏன்னா நிறைய அதிமுக ஆட்கள் வந்து ரிசைன் பண்ணுவாங்க. தயவு செய்து முதலமைச்சருக்கு மக்கள் நினச்சா இது மாதிரி பதவிகள் மேலே போகணும். கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிர்க்க பாலியல் வன்கொடுமை, கொலை என்னமா டிராஃபிக் வயலேஷன் அது மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த மேஜர் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருந்தால் தயவு செய்து இப்படி தான் நம்ம ஒரு புது தமிழகத்தை கொண்டு வரலாம் சதீஷ். ஒவ்வொரு நியூ கமரும் ஐ வில் நாட் டேக் எனிபடி வித் கிரிமினல் ரெக்கார்ட் அடிச்சு சொன்னால் பெரிய மாற்றம் வரும். அது வந்து நமது முதலமைச்சர் அதோட ஸ்டார்ட் பண்ணணும்.